சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் மரக்கடலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இந்த சிறப்பு கேக்குதா? விருந்தினராக ரங்காராவ் சார் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சார் கேக்குது சார், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர் பகுதி 2. சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். சாரி, லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக ஜாயின் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அக்யூபஞ்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சோம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து வீச்சி. வீச்சி என்பது தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எனர்ஜி, மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பை தி கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அரௌண்ட் அஸ். அதான் நம்ம பேசிக் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதான் வீச்சி. ஓகே. செகண்ட் லெவல் வந்து எப்போ வீச்சி வீக் ஆயிடுமோ அது வந்து நம்ம சீ மேல எஃபெக்ட் பண்ணும். சீ மேல எஃபெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? கொஞ்சம் குரோனிக் ஹெல்த் டிசார்டர்ஸ் வரும். குரோனிக் சைனஸ், ஆஸ்தமா, ஐபிஎஸ் சொல்லும், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதே மாதிரி குரோனிக் ஸ்கின் டிசீஸ், இந்த மாதிரி பல டிசீஸ் வந்து வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா சீ டிஸ்டர்பன்ஸ் ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் குரோனிக் டிசார்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ சீ என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மான்ஸ்டரியில ஒரு ஷாலின் மான்ஸ்டரியில 2 யங் மங்ஸ் மெடிடேஷன் முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. அங்க ஒரு பிளாக் போல் இருக்கும். அந்த போல்ல வந்து பிளாக் வந்து நல்ல காத்துனால பிளாக் நல்லா ஆடிட்டே இருக்கும். ஒரு மங்க் என்ன சொல்லுவான்னா, பாரு காற்று எப்படி வீசுது, காற்று எப்படி மூவ் ஆகுது, மீன்ஸ் விண்ட் இஸ் மூவிங் சொல்லுவான். இந்த பிளாக் வந்து இந்த காற்று தான் இந்த பிளாகை மூவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்னா, இல்ல இந்த பிளாக் வந்து தானாவே மூவ் ஆகுது, இல்ல விண்டு மூலமா, இல்ல விண்டு தான் மூவ் ஆகுது, பிளாக் தானாவே ஆடுது, அது பத்தி அதோட சேர்ந்தேன்னு சொல்லுவான். சோ ஒரு வயசான ஒரு ஷாலின் மாங்க் வெளியில வந்து இவங்க 2 பேரும் வாக்கு விவாதம் நடந்துட்டு ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து விண்டு மூவ் ஆகுது, ஒருத்தர் இல்ல பிளாக் மூவ் ஆகுது. இந்த வாக்குவாதம் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சீனியர் ஷாலின் மாங்க் கொஞ்சம் வந்து சொல்வாரு, நீங்க 2 பேரும் யோசிச்சு பாருங்க, பிளாகும் மூவ் ஆகல, விண்டும் மூவ் ஆகல, உங்க மைண்டு தான் மூவ் ஆகுது. எனக்கு நம்ம மைண்ட் மூவ் ஆகாதோ அன்னைக்கு எதுவுமே உலகத்துல மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், கோமா போயிட்டோம்னா உங்களோட இருப்போம், பட் எதுவுமே மூவ் ஆகாது. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் நைதர் the wind nor the flag, it is the mind which moves. இந்த மைண்ட் எப்படி வருதுன்னா, இந்த மைண்டோட பேஸ் தான் சி. ஓகே. ஸோ ஒரு ஓல்டு சேயிங் சி பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, when you look for it there is nothing to see. நம்ம இது தேடும் போது, நம்ம இது பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒண்ணுமே இருக்காது. when you listen for it, அதை பத்தி நம்ம அது கேட்கிற போது, நம்ம வந்து அது கேட்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒண்ணுமே கேட்காது. when you use it, நம்ம யூஸ் பண்ண எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அது தீரவே தீராது. மீன்ஸ் நம்ம எல்லா மூமெண்ட்ஸ், பாடியோட எல்லா மூமெண்ட்ஸ், வாலண்டரி இன்வாலண்டரி எல்லா மூமெண்ட்ஸ் வந்து இந்த சீல தான் உற்பத்தி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வீச்சி, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம படிச்சது வீச்சி பத்தி நான் சொல்லியிருக்கேன். கிளைமேட்டிக்கல் கண்டிஷன், அது பேசிக் இம்யூனிட்டி சிஸ்டம். அதுக்காக தான் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருந்தோம். கோவிட்ல ஒரு ப்ரோவ் ஆஃப் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம வீச்சி, நம்ம பாடிக்குள்ள ரெடியான ஒரு எனர்ஜி வந்து அது வீச்சியா கன்வெர்ட் ஆகி நம்ம சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அதோட ஏரியா தான் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லியிருந்தோம். 1 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ரேடியஸ்குள்ள. ஸோ அது வீக் ஆனாதான் வீச்சி பிரச்சனை வரும். எப்போ வீச்சி வீக் ஆயிடுமோ அப்போதான் சீ டிஸ்டர்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட்ல என்ன நடந்தது? ஒரு கோவிட் பேஷண்ட் போனாருன்னா அவர்கிட்ட ஒரு 1 மீட்டர் தூரத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா அந்த வைரஸ் நமக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வீச்சி வீக் இருந்ததுன்னா
அந்த கோவிடோட வைரஸ் நமக்கு எஃபெக்ட் ஆகி நெக்ஸ்ட் எங்க போகும், நெக்ஸ்ட் வந்து லிவரு, லங்ஸ், கிட்னிஸ் இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வீச்சி தான் எஃபெக்ட் ஆகி சீ வந்து எஃபெக்ட் ஆகும்போது குரோனிக் இல்னஸா மாறும். இதுதான் கோவிட்ல நடந்திருக்கு. ஓகே, புரியுதுல்ல? கேள்வி ஏதாவது கேட்டுக்கோங்க. புரியுதா பாலகிருஷ்ண சார்? புரிஞ்சுடுதா? சார் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ் எப்போ சீ எஃபெக்ட் ஆகும், டிசீஸோட சிம்டம்ஸ் வந்து இன்டென்சிஃபை ஆனா இன்னும் தீவிரமா மாறிடும். எப்படி? இன்னும் டீப்பா பெனிட்ரேட் ஆகி டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபெயில் ஆகும், சில்ஸ், குளிரும், திடீர ஃபீவர் வரும், ஹெட்ஏக்ஸ் வரலாம், மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ் வரலாம், பாடி பெயின்ஸ் அண்ட் ஏக்ஸ் வரும். இங்க ஃபர்ஸ்ட் வலிக்கும், அப்புறம் இங்க வலிக்கும். அந்த பெயின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. லேக் ஆஃப் எனர்ஜி, ஒரு எனர்ஜியே இல்லாம ஆக்கிடும். குரோனிக் ஃபெட்டிக், ரொம்ப டயர்ட், முடியாத ஒரு எனர்ஜியே இல்லாம ஆக்கிடும். புட்ஸ் இம்யூன் சிஸ்டம் இன்டு அலர்ட், நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அலர்ட் ஆக்கிடும். மீன்ஸ் நமக்கு அடிக்கடிக்கு டாக்டர் பார்க்க வேண்டியதாகவும், மருத்துவம் எடுக்க வேண்டியதாகவும், ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாகவும் அந்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆயிடும். ஓகே, இது அப்படியே கொஞ்ச நாள் விட்டோம்னா இமோஷனலி நம்மள வந்து அட்டாக் பண்ணும். இமோஷனலி எப்படி? ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆயிடும், இரிட்டபிலிட்டி, டிப்ரெஷன். ஸோ ஒரு வியாதி வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கலா அட்டாக் ஆகி அது சைக்கலாஜிக்கல் அட்டாக்கும் ஆகலாம். இது சிம்பிள் ரீசன். சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன், இல்ல இரிட்டபிலிட்டி, கோபம், இல்ல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆங்ஸைட்டி. இது எப்போ ஆகும்னா ஒரு இம்பாக்ட் சீல பட்டுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு ஆயிடுச்சு அது வந்து நம்ம இமோஷனலி நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு கொண்டு போயிடும். இந்த சிச்சுவேஷன் இமோஷனல் நம்ம இது ஆயிட்டோம்னா அந்த சிச்சுவேஷன் பேர் தான் சீ அண்டர் சீஜ் சொல்லுவோம். சீ அண்டர் சீஜ். சீஜ்னா அன்யூசபிள், அன்கன்ட்ரோலபிள், ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த சீக்கு என்ன வேலை நம்ம உடம்புல? இந்த சீக்கு என்ன வேலை? ஏன் சீ ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டிசீஸ் குரோனிக்கா மாறும், தென் சிம்டம்ஸ் மாறிடும், தென் ஏன் இமோஷனலி நம்ம இதாகிடும். the main function of chi, there are 5 functions. 5 functions வந்து சீயோட ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மூமெண்ட் வந்தது இன்வாலன்ட்ரி அண்ட் வாலன்ட்ரி மூமெண்ட். இன்வாலன்ட்ரி மூமெண்ட் என்ன என்பது நம்ம மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுறோம், நம்ம இதுவே செய்யல, அது பாட்டுக்கு தானாவே மூவ் ஆயிட்டே இருக்கு. மீன்ஸ் லங்ஸ் அதோட வேலை தானாவே செய்யுது, நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ அதே மாதிரி டைஜஷன், பிளட் சர்க்குலேஷன், இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஸோ சில மூவ்மெண்ட் வந்து கை அசைகிறது, கால் அசைகிறது, இது வந்து வாலண்டரி மூவ்மெண்ட். இது நம்ம பண்ற மூவ்மெண்ட், நம்மளாம் மூவ் பண்றோம். ஸோ இந்த 2 விதமான மூவ்மெண்ட் வந்து கிரியேட்டட், கண்ட்ரோல்ட் பை சி. அது வாலண்டரி மூவ்மெண்ட் ஆகட்டும், இன்வாலண்டரி மூவ்மெண்ட் ஆகட்டும், டைஜஷன் ஆகட்டும், வாக்கிங் ஆகட்டும், ரன்னிங் ஆகட்டும், ஆர் பிரீதிங் ஆகட்டும், இது எல்லாமே சீயோட வேலை தான். 2வது ஃபங்க்ஷன் சீக்கு வார்ம்த். வார்ம்த் என்பது எப்படின்னா நம்ம பாடி வந்து வார்ம் கிளைமேட்ல தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். ரொம்ப சில் ஆயிடுச்சுன்னா செத்து போயிடும், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய காலத்துல வந்து வியாதி வந்ததுன்னா 2 வகை பார்ப்பாங்க. ஒன்னு வந்து பாடி ரொம்ப கூல் ஆயிடுச்சுன்னா டெட், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா டெட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு என்ன பேர் வச்சதுன்னா பழைய காலத்துல, the body has been attacked by the warm devil or the cold devil. பாடியோட டெம்பரேச்சர் ஃபால் ஆக இல்ல பாடியோட டெம்பரேச்சர் ஏற என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 கைண்ட் ஆஃப் கேசஸ் வந்து எடுத்து போய் தனி இடத்துல பூட்டி வச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து கோல்ட் டிசீஸ் இல்ல வார்ம் டிசீஸ் பிடிச்சிருக்கு, இவில் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க, பேய் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ
நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதே சீயோட வேலை தான். எப்போ சீ இம்பேலன்ஸ் ஆகுமோ பாடியோட டெம்பரேச்சர் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும். பாடியோட டெம்பரேச்சர் வந்து திடீரா ஏறலாம், திடீரா இறங்கலாம், அதனால குளிராகலாம், அதனால வேர்த்து கொட்டலாம். ஸோ இது எல்லாவோட ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து சீயோட ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் சீயோட இன்னொரு ஃபங்க்ஷன், சீயோட இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன்னா இந்த சீ வந்து நம்மளை காப்பாத்துறது. எப்படி காப்பாத்துறது? பிசிக்கலி, எக்ஸ்டர்னலி, இன்டர்னலி. இன்டர்னலி வந்து என்ன சொல்லுவோம்னா நாடிகள், நாடினா மெரிடியன்ஸ், சைனீஸ் வந்து மெரிடியன்ஸ். இந்த சீ வந்து நம்ம பாடிக்குள்ள மெரிடியன்ஸ்குள்ள மூவ் ஆகி எல்லா ஆர்கனுக்கு வந்து ஒரு அந்த எனர்ஜி கொடுத்து அது வந்து காப்பாத்திட்டே வருது. டிரான்ஸ்ஃபார்மேஷன், நாலாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன். நாலாவது ஃபங்க்ஷன் சீயோட ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜி கன்வெர்ட் பண்றது. எப்படின்னா அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து 4 வகை பண்ணும். கன்வெர்ட்ஸ் தி டைப் ஆஃப் எனர்ஜி, ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி into another type. ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம், ஹைட்ரோலிக் பவர் வந்து எலக்ட்ரிக்கல் கரண்டா மாத்தலாம், விண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் கரண்டா மாத்தலாம் இல்லையா, ஃபயர் வந்து எலக்ட்ரிக்கல் கரண்டா மாத்தலாம், சவுண்ட் வந்து எலக்ட்ரிக் கரண்டா மாத்தலாம், சோலார் வந்து எலக்ட்ரிக் கரண்டா மாத்தலாம். இதே மாதிரி சீ வந்து நம்ம பாடிக்குள்ள 4 மேஜர் மாற்றங்கள். அது எப்படி? பிசிக்கல் எப்படி? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு, இந்த நம்ம எடுக்கிற லிக்விட் ஃபுட், இது எல்லாமே டைஜஸ்ட் பண்ணும் இன்டு வைட்டல் எனர்ஜி. அதுதான் ஒரு என்சைம்னு சொல்லுவோம். இது சாப்பிட்ட சாப்பாட்டு, நம்ம எடுத்த ஆகாரம் வந்து டைஜஸ்ட் பண்ணி பிளட் கன்வெர்ட் பண்ணும். எப்படி? வைட்டல் எனர்ஜி அண்ட் பிளட்குள்ள கன்வெர்ட் பண்ணும். அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது ஒரு மாற்றங்கள். ஓகே. செகண்ட், மென்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் எனர்ஜி. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம எப்படி செய்ய முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், களிமண் கொடுத்தா நான் வந்து ஒரு ஓவியம், ஒரு சிலை வந்து நான் வந்து டிசைன் பண்ணலாம்னு நினைச்சிருப்பேன். ஒரு விநாயகர் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம். இந்த நம்ம யோசிச்ச அந்த விநாயகரோட பொம்மை, நம்ம மைண்ட்குள்ள இருக்கிற பொம்மை வந்து அந்த களிமண்ல நம்ம செய்ய வைக்கிற திறமை வந்து, அந்த திறமை வந்து இந்த சீனால் தான் முடியும். அதே மாதிரி இமோஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இமோஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு சின்ன குழந்தை இருக்கான், ஒரு டால் வாங்குறதுக்காக கேட்கிறான், அந்த டால் வாங்குறதுக்கு முடியல. அப்ப சின்ன குழந்தை என்ன பண்ணும்? பயங்கர அழும். நம்ம பேரண்ட்ஸ் அப்புறம் ஒரு அடி அடிப்பாங்க, அது அழு நிப்பாட்டாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது ஒரு பொம்மை கையில கொடுத்துட்டோம்னா, அட்ஜஸ்ட் பண்ண குழந்தைங்க இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணாத குழந்தைங்க இருக்காங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சேட் இமோஷன் இல்ல அதே பொம்மை வாங்கி கொடுத்தாலும் உடனே குழந்தை என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். நம்ம இமோஷனல், ரொம்ப சேட் இமோஷன் ஒரு ஹாப்பி இமோஷன் கன்வெர்ட் பண்றதோ, நம்ம இமோஷனல் சேஞ்சஸ் வந்து பாக்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீயோட வேலை தான். ஸ்பிரிச்சுவல், இதுதான் முக்கியமானது. இதுதான் எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுற ஒரு பெரிய விஷயம். என்னன்னா இந்த சீயோட மிகப்பெரிய, நம்ம வந்து எல்லாமே ஆன்மீகம் பேசுவோம். அந்த ஆன்மீகம் எப்படி வரும்? இந்த சீயோட வேலை தான். இது என்ன பண்ணும்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் நம்மள வந்து ஒரு நார்மல் எனர்ஜில இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி, அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து என்லைன்மெண்ட் கன்வெர்ட் பண்ணும். சடன் என்லைன்மெண்ட் என்ன, எத்தனை பேருக்கு புரிதல் தெரியாது. ராமர் வந்து, நம்ம ராமாயணத்தை என்ன பார்த்திருக்கோம், வால்மீகி வந்து ராமாயணம் எழுதினாரு. வால்மீகி யாரு? ஒரு திருடன் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அங்குலிமாலா ஒரு கொள்ளக்காரர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, காட்டுல போறவங்க வெட்டி அவரோட சின்ன விரல் இருக்கு, சுண்டு விரல் இருக்கு, அதோட வெட்டி கழுத்துல மாலையா போடுவாரு. ஒரு நாள் புத்தர் வந்து அதே காட்டுல வரும்போது இந்த அங்குலி மாலை நேரா வந்து நின்றுடுவான். புத்தர் கூட வர நிறைய சிஷ்யர்கள் பயந்துடுவாங்க, ஐயோ அங்குலி மாலை வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அங்குலி மாலை வந்து ஓடி வந்து புத்தர் கண்டு பார்ப்பாரு.
பார்த்ததுக்கு அப்புறம் சடனா எல்லாமே மாறிடும். அப்படி ஒரு மனிதன் மாறி புத்தரோட ஒரு பிரிய சிஷ்யரா மாறிடுவார். மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம இமோஷனல், நம்ம என்ன இமோஷன் இருந்தாலும் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு ஸ்டோரி நான் சொல்றேன் உங்களுக்கு. வந்து புத்தர் வந்து கல்யாணம் பண்ணி வைஃப் குழந்தை எல்லாம் விட்டுட்டு போயிடுவார். அந்த வைஃப் நினைக்கும் போதுல புத்தர் ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப சாபம் எல்லாம் கொடுப்பாங்க. புத்தர் வந்து 14 வருஷம் கயால உட்கார்ந்து தியானம் பண்ணி ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் எங்க போனார் ஃபர்ஸ்ட்னா, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு போனார். அவர் ஊர்ல வரும்போது சித்தார்த்த புத்தர் வந்துட்டான்னு சொல்லி அவங்க வைஃப் வந்து திட்டே இருந்தாங்க. புத்தர் வீட்டுக்குள்ள போனே புத்தரை பார்க்கும்போது புத்தரை பார்த்துட்டு இருந்தவங்க புத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே காமாயிட்டாங்க, எல்லாம் மறந்து விட்டாங்க. மீன்ஸ் ஒரு மனிதனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு ஞானி என்பது creates separation and enlightenment. Chi தான் நம்மள வந்து செல்ஃப் ரியலைசேஷன் என்லைட்மென்ட் நம்ம எடுத்துப்போம். சீயோட வேலைன்னா நம்ம ஒரு உருவம், ஒரு ஷேப், ஐடென்டிட்டி, ஜெனடிக்ஸ் கோடிங் சொல்றோம். இல்லைன்னா சொல்லலாம். எவ்ரி ஆக்ஷன் இந்த என்னன்னா சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வீரர், எங்க அப்பா சுமாரான வீரர், ஆனால் நானும் ஒரு வீரர். அந்த கேரக்டர் டிசீஸும் ஆக்சுவலி என்ன பண்ண வயிற்றுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வாந்தி வரும். நிறைய பேர் தாங்க முடியாது, அதுதான் முதல் தவறை நம்ம செய்வது. என்ன காரணம்னா, நான் எப்போ என்ன சொன்னேன், நம்ம ஜெனட்டிக் டீகோடிங். என் தாத்தா பெரிய மகாவீரர், பெரிய போர் பண்ணவர்னா எனக்கு அந்த குணம் வரும். எங்க அப்பாவுக்கு வந்திருக்கு, எனக்கு வரும். எங்க தாத்தாவுக்கு பலான வியாதி இருந்தது, அந்த வியாதி வந்து எனக்கு வரணும் அவசியமே கிடையாது. ஆனா ஏன் வருதுன்னா, இங்கதான் ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம என்ன பண்றோம் மிஸ்டேக். அந்த பெண் வந்து வாந்தி எடுத்த உடனே பொம்பளைங்க என்ன செய்வாங்க, அம்மாக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் புள்ள வாந்தி எடுத்து, இந்த வாந்தி வராம டாக்டர் கிட்ட ஓடி போய் மாத்திரை வாங்கி போட்டோடனே வாந்தி நின்றுடும். இந்த வாந்தி என்னன்னா, நம்ம இந்த 7 இது இருக்கு இல்லையா, நம்ம தாத்தா கொல் தாத்தா அவங்க மூலமா அவங்க ஜெனடிக்ஸ்ல வர எல்லா கெடுதல் அந்த பெண் வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தை வந்து எடுக்காம வெளியில தள்ளுது. இது வேண்டாம், குழந்தைக்கு வேண்டாம்னு சொல்லி வாந்தி ரூபத்துலதான் வெளியில போகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அது நிப்பாட்ட உடனே நம்ம தாத்தாக்கி, கொள்ளு தாத்தாக்கி, பெரிய தாத்தாக்கி இருந்த வியாதி எல்லாம் நமக்கு வந்து அப்படியே பாவம். இதுக்குதான் பேர் வந்து நமக்கு வந்து வியாதி வராம சப்போர்ட் பண்றது நம்ம தான் தொடங்கிட்டு மிஸ்டேக் பண்றோம். ஸோ பிரெக்னன்ட் லேடி வாந்தி எடுக்கிறாங்கன்னா அது தவறே கிடையாது. என்ன ரீசன்னா, அந்த வாந்தியோட தேவைப்படாத டிசீஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு போகாம நம்மோட வெளியில போகுது. அதுதான் சொல்லுவாங்க பரிகாரம் மாதிரி. அது இல்லைன்னா பశ్చాத்தாபம் தான் இருக்கும். என்ன சொல்லுங்க, தாத்தாக்கு நமக்கு இருந்த வியாதி வந்து குழந்தைக்கு போயிடுச்சுன்னா குழந்தை வாழ்க்கை ஃபுல்லாவே வியாதியோட தான் இருப்பான். ஸோ 5வது ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட் முடிச்சு பார்த்தோம்னா, சீயோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஃப்ளோ. சீயோட மெயின் ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்லிருக்கேன், வீச்சி வந்து எக்ஸ்டர்னல், சீ வந்து இன்டர்னல், எக்ஸ்டர்னல். எல்லா வேலை வாலண்டரி இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் செய்வது வந்து சீ தான். ஸோ இந்த சீ என்ன பண்ணுன்னா ஃப்ளோ ஆகுது.
எங்க உயிர் இருக்குமோ அங்க மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் இல்லாம உயிர் இல்லை, இல்லையா? தாய் வயிற்றுல குழந்தை காலு கை ஆட்டலன்னா உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க? ஸ்கேன் பண்ணுங்க, பார்க்கணும் என்ன பிரச்சனை. ஸோ மூமெண்ட், அந்த மூமெண்ட்டே வாலண்டரி இன்வாலண்டரி மூமெண்ட்டே பண்றது யாரு? ஷீ தான். ஷீயோட பேஸ் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் ஃப்ளோ. பாடிக்குள்ள ஃப்ளோ ஆகுது. பாடிக்குள்ள எப்படி ஃப்ளோ ஆகுது? முக்கியமான 14 மெரிடியன்ஸ் மூலமா பாடிக்குள்ள மூவ் ஆகுது. ஸோ 14 என்பது 12 தான் நம்ம கணக்கு போடுவோம். மீதி 2 ஒரே ஏரியால இருக்கிறதுனால கணக்கு போடாம இருக்கும். ஏன்னா 8 சைக்கிக் மெரிடியன்ஸ் வேற இருக்கு. ஆனா 12 மேஜர் மெரிடியன்ஸ். அந்த மேஜர் மெரிடியன் 12 மெரிடியன்ஸ்ல இந்த சி ஃப்ளோ ஆகி பாடிக்குள்ள ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் பண்ணுது. ஸோ நிறைய பேர் அக்குபஞ்சர் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் என்னோட கடமை இந்த சி எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி மெரிடியன் டு மெரிடியன் போகுது. ஸோ 12 மெரிடியன் தான் நம்ம பேச போறோம். இந்த 12 மெரிடியன்ல சி எப்படி ஃப்ளோ ஆகுது. சி நைட் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் லிவர் மூலமா ஃப்ளோ ஆகும். அப்படியே 3 மணிக்கு இந்த சி அப்படியே ஜம்ப் ஆகி லங்குக்குள்ள மூவ் ஆகும். 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள லங்குக்குள்ள ஃப்ளோ ஆகி 5 to 7 லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ஃப்ளோ ஆகும். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல 7 o'clock இருந்து வெளியில அப்படியே ஸ்டமக் 7 to 9 ஸ்டமக்குள்ள போயிடும். இந்த ஸ்டமக் கவர் பண்ணி 9 to 11 ஸ்பிளீன்குள்ள போகும் இந்த சி. இந்த ஸ்பிளீன்குள்ள இந்த சி அப்படியே மூவ் பண்ணி 11 to 1 ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள போகும். ஓகே, then slowly it goes to bladder, it goes to, sorry, not small intestine, stomach, large intestine, then stomach, then spleen, then அப்படியே flow ஆகி 1 to 3 small intestine, sorry, ஸ்பிளீன்ல இருந்து அப்படியே ஹார்ட்டுக்கு ஃப்ளோ ஆகி, ஹார்ட்ல இருந்து அப்படியே ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃப்ளோ ஆகி, ஸ்மால் இன்டெஸ்டைன் தட் இஸ் 1 to 1 மணி, மத்தியானம் 1 மணி 3 மணி, 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள அந்த 2 hours பிளாடருக்குள்ள மூவ் ஆகும். பிளாடர்ல இருந்து அப்படியே டைரக்டா கிட்னிக்குள்ள போய் இந்த எனர்ஜி அப்படியே ஃப்ளோ ஆகி 5 to 7 கிட்னி, 7 to 9 பெரிகார்டியம், பெரிகார்டியம்ல இருந்து 9 to 11 ட்ரிபிள் வார்மர், 11 to 1 கால் பிளாடர். இதுதான் சியோட ஃப்ளோ சார்ட். ஓகே, ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கன், இன்னொரு ஆர்கன் இன்னொரு ஆர்கன். ஏன் சொல்ல வந்தேன்னா, ட்ரெடிஷனல் மெடிசன்ல பார்த்தோம்னா இப்போ நம்ம ஜாண்டிஸ் இருக்கு. ஜாண்டிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுமையாவே அக்யூபஞ்சர்ஸ் என்ன பண்ணுவோம்? அக்யூபஞ்சரிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஜாண்டிஸ் வந்தோடனே கிளைண்ட் வரும்போது எந்த இடத்துல வந்தாலும் கிளினிக் அக்யூபஞ்சர் நீல் போட்டு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சுடுவோம். சில கேசஸ் நமக்கு நல்லா ரிசல்ட் வரும், சில கேசஸ் சுத்தமா ரிசல்ட் வராது. ஆனா ரிப்போர்ட்ஸ் ஜாண்டிஸ் காட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சி நம்ம பார்க்கும்போது எனர்ஜைஸ் பண்ணோம், இல்ல 25 பண்ணோம், இல்ல கம்மி பண்ணோம் சொல்லி நம்ம என்னென்னோ ட்ரை பண்றோம், நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அக்யூபஞ்சர் போட்டாலும் வேலை செய்யல. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் 1 மணிக்கு பேஷண்ட் வர சொல்லுவாங்க, இல்ல பேஷண்ட் வீட்டுக்கே வைத்தியர் போயிடுவாரு. நைட் 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள நீடில் போடுவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் லிவர் சி, லிவர் டைம். இந்த பிராண சக்தி லிவருக்குள்ள அந்த நேரத்துல தான் இருக்கு. இதுக்குதான் பகவத்கீதையில ரொம்ப அசால்ட்டா கிருஷ்ணர் என்ன சொல்லிக்கிறேன்னா, இஃப் யூ பிலீவ் மீ ஐ எம் இன்சைட் யூ, நீ என்ன நம்பனா நான் உனக்குள்ளதான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? யசோதா மாய் கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிடும் போது மண் எடுத்து சாப்பிட்டாரு, ஏதோ நடந்தது. யசோதா மாய் வாய் திறந்து சொல்லும் போது வாய் திறந்து ஃபுல் பிரம்மாண்டமே காமிச்சாருன்னு சொல்லுவாங்களே, அது ஒரே மாதிரி கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றேன்னா, நீ என்னை நம்பினா நான் உனக்குள்ளதான் இருக்கேன். நான் ஒரு இடத்துல இல்லை, உன்னோட எல்லா பாடிக்குள்ள நான் மூவ் பண்ணிட்டே இருக்கேன். அதுதான் சி, அதுதான் மெரிடியன்ஸ். இந்த மெரிடியன்ஸ் மூலமா தான் பாடிக்குள்ள மூவ் பண்றாரு. 24 hours ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். 27.5 days அந்த சைக்கிள்ல எந்த மாற்றமும் வரும்.
ஸோ அது நம்ம அது அப்பாற்பட்ட டாபிக், நமக்கு தேவையில்லாத டாபிக். பட் சிம்பிளா வந்து 12 hours into 12 into 2 hours, that is 24 hours. இந்த பகவத்கீதையோட பேச்சு கேட்டுதான், இது படிச்சுதான் கெர்லன் போட்டோ கேமரான்னு சொல்லிட்டு அந்த கேமரா ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணாரு. ஏன்னா ரஷ்யா வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி. கெர்லனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்க. நீ எப்படி ஒரு ஹிந்து புக்கை படிச்சு அது மேல நீ வந்து ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேமரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது குற்றம்னு சொல்லி அவர் உள்ள வச்சிருந்தாங்க. கெர்லன் போட்டோகிராஃபி நம்ம நிறைய பேர் தெரியும் நினைக்கிறோம். கெர்லன் கேமரா வந்து போட்டோ எடுத்தோம்னா நம்ம ஆவரகா வரும், ஆவரகா லைட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். ஆனா இதே வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல சித்தர்ஸ் நம்மளை பார்த்தாவே கண் பார்ல சொல்லுவாங்க என்ன வியாதி இருக்கலாம் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம எனர்ஜி நம்ம சுத்தி வர ஆவரால வந்து என்ன எந்த ஆர்கனோட டிஃபெக்ஷன் இருக்கோ அந்த கலர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். இது நிறைய வாட்டி நடக்கும். சில வாட்டி வந்து ஒருத்தன் பார்த்த உடனே ஒரு தாட் வரும், இஸ் சிக் மேன் சொல்லி. உண்மையை பார்த்தோம்னா you might have been a chronic cancer patient or anybody else. So ஏன் சொல்றேன்னா எப்போ ரிசல்ட்ஸ் வரலையோ இந்த மெரிடியன் ஃப்ளோ வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நைட் 1 மணிலேருந்து 3 மணிக்கு கொடுத்தோம்னா ஜாண்டிஸ் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அதே மாதிரி லங்ஸ் நம்ம என்ன சொல்றோம், 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் என்பது எங்கன்னா இந்த பிராணா வந்து லங்ஸுக்குள்ள பாவிட்டே இருக்கும். ஸோ லங்ஸ் வந்து வெளி உலகம் உள்ளார உலகத்துக்கு வந்து கனெக்ஷன் பண்ற ஒரு ஆர்கன். எப்படி வெளியில இருந்த காற்றை மூச்சியா எடுத்து உள்ள நம்ம சரீரத்துக்கு கொடுக்குது. ஸோ வெளி உலகத்துக்கு வந்து டைரக்டா இன்டைரக்டா கனெக்ஷன் ஆகிற ஒரே ஒரு ஆர்கன் வந்து லங்ஸ். ஓகே, பிரம்ம முகூர்த்தம் ஏன் சொல்றோம்னா நம்ம இந்து மதத்தோட பிரம்ம முகூர்த்தம் விட்டுடுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள சூரியோதயத்துக்கு முன்னாடியே யோகா செஞ்சிடணும். நமக்கு லாபமா இருக்கணும்னா நம்ம என்ன எக்ஸசைஸ் செஞ்சாலும் இந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. என்ன காரணம்னா பிராண சக்தி, தட் இஸ் chi is flowing through the lungs. எப்போ chi லங்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குமோ அப்போ நம்ம மேக்சிமம் யூஸ் ஆஃப் லங்ஸ் பண்ணணும். அப்போதான் மேக்சிமம் யூஸ் ஆஃப் லங்ஸ் பண்ணா அப்போதான் மேக்சிமம் யூனிட் ஆஃப் மேக்சிமம் பெனிஃபிட் ஃபார் லங்ஸ் வில் கம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லங்ஸ்ல இருந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் என்பது லார்ஜ் இன்டெஸ்டைன் மீன்ஸ் பாடியோட ஃபங்க்ஷன் வந்து பாடியோட வேஸ்ட் ப்ராடக்ட், சாலிட் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலமா ரெக்டம்க்கு வந்து வெளியில போகும். அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா காலம்பரை 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள வயிறு காலி பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த் ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் வராது, நிறைய டிசீஸ் வராது. எந்த மனிதன் காலம்பரை 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள டாய்லெட் போலியோ அவங்கதான் உடம்பு ஃபுல்லா வியாதி வர வாய்ப்பு. மீன்ஸ் நம்ம அந்த சிஸ்டம் எவ்வளவு இருக்க எவ்வளவு நல்லதையா நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் நேரத்துல வந்து pass down your stools, you are very 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 healthy. Okay, for example நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து சம்மர் என்பது எலிமெண்ட் ஃபயர். பாடிக்குள்ள எலிமெண்ட் ஃபயர் எது? ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ பீக் சம்மர்ல தான் நிறைய பேர் கார்டியக் அரெஸ்ட் ஆகும். மத்தியானம் 12 மணிக்கு இல்ல 1 மணிக்குள்ள கார்டியக் அரெஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த டைம்ல தான் பீக்ல இருக்கும் ஃபயர். ஏன் பீக்ல இருக்கும்? பூமி வந்து வெரி க்ளோஸ் டு தி சதர்ன் போல். ஏன்னா சவுத் வந்து ஃபயர். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூமியோட 4 டைரக்ஷன்ஸ் தான் 4 கிளைமேட்ஸ் கிரியேட் பண்ணு. இந்த 4 கிளைமேட்ஸ் தான் 8 டைரக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த 8 டைரக்ஷன்ஸ் தான் 8 மேஜர் செட் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு மெரிடியன்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் வந்து ஒரு 89 90ல எங்க ஆண்டி உங்க வீட்டுக்கு ஊருக்கு போனா எங்க ஆண்டி உங்க அம்மா வந்து அடிக்கடிக்கு வந்து முட்டி வலியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எரியுது, எரிச்சலா இருக்கு, முட்டி வலிக்குது, அது இந்த எல்போ கிட்ட ஃபயர் மாதிரி இருக்கு, எரியுது, பெயின் இருக்குதுன்னா அவங்க டாக்டர் கிட்ட கூட்டு போயிருந்தாங்க. டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, அர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிருக்காரு. அர்த்ரைட்டிஸ் இல்லை. ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து மாத்திரை கொடுத்துட்டே இருந்தாரு, ஸ்டெராய்ட்ஸ் பெயின் கொடுத்துட்டே இருந்தாரு. நான் எங்க அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு இந்த பெயின்ஸ் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு ஏன்னு கேட்டேன். ஒரு சிம்பிளா சொன்னாங்க, பா சாயந்தரம் 5:30 மணில இருந்து ஆரம்பிச்சிடுப்பா. தினக்கும் இதே ருட்டீன். சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா இந்த ஹீட் போகவே போகாது. அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும், பாடி ஃபுல்லா, ஜாயின்ஸ் ஃபுல்லாவே நெருப்பு எரிஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆங்கிலத்து மருத்துவம் என்ன சொல்லுவாங்க, ருமட்டாய்டு அர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணாம ருமட்டாய்டு அர்த்ரைட்டிஸ் சொல்லிட்டு மெடிசனும் கொடுத்துருவாங்க நிறைய டாக்டர்ஸ். ஆனா நான் அவங்க பல்ஸ் பார்த்து அவங்க ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க போய் கார்டியோ டாக்டர் பாருங்கன்னு சொன்னேன். அவங்க சிம்பிளா சிரிச்சாங்க, வைத்திய மாதிரி சொல்றியப்பா நீ, ஜாயிண்ட் எல்லாம் எரியுது, ஜாயிண்ட் எல்லாம் பெயின் இருக்கு, இது வச்சு ஹார்ட் டிசீஸ் எப்படி வரும்? நான் சொன்னேன், இல்ல இது வந்து உங்களுக்கு 2-3 இயர்ஸ்க்குள்ள ரொம்ப தீவிரமா காட்டும்னு சொன்னோம். கேட்கல. எக்ஸாக்டா 2 இயர்ஸ்க்குள்ள மேசிவ் கார்டியக் அரெஸ்ட் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. என் தாய் மாமனுக்கு மாமியார் அவங்க ஆக்சுவலா. இப்போ என் மாமா என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அது எப்படிடா அவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாரு. ஸோ என்னோட கணக்கு வந்து எப்படின்னா, ஈவினிங் 5:30 கிட்னி வந்து வாட்டர் எலிமெண்ட், எல்லா எலிமெண்ட்டுக்குள்ளாவும் எல்லா எலிமெண்ட் வந்து இருக்கும். எப்படின்னா நெருப்புக்குள்ள நீர், காற்று, மரம், மண் எல்லாமே இருக்கு. 5 elements are submerged with each other and also separate. இதான் பியூட்டி. ஓகே, ஸோ ஃபயர் டைம் கிட்னி ஆர்கன்ல வந்து கிட்னி ஆர்கன் சீப் மூவ் ஆகும்போது 5:30 இஸ் அ ஃபயர் டைம் இந்த கிட்னி ஆர்கன். ஸோ அந்த ஃபயர் டைம்ல பாதிப்பு வருதுன்னா டைரக்ட்லி இன்டைரக்ட்லி தேர் இஸ் கனெக்டட் டு த ஹார்ட். ஸோ ஸ்கேனிங் நிறைய வாட்டி நம்ம ஸ்கேன் பண்ணா வியாதி தெரியாது. ஆனா டெப்தா ஸ்டடி பண்ணோம்னா ஒரு வியாதிக்கு வந்து டைமிங் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எந்த மெரிடியன் பாதிக்குதோ அந்த மெரிடியன் வச்சு எத்தனை மணிக்கு இது நடக்குதுன்னு சொன்னா நமக்கு ஈஸியாவே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல, ரொம்ப காமனா ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வாழ்க்கை என்பது ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. யாரு பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்க்கு அடுத்த லெவல் போனீங்கன்னா கேட்பீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, கழுத்து வலி, முதுவலி, முட்டி வலி இல்ல, கழுத்து வலி, முதுவலி, ரொம்ப ஜாஸ்திச்சுன்னா ஜாப் பெயின். அதோட சேர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, எப்படி தூக்கம் வருதா இல்லையான்னு கேட்போம். இப்ப என்ன சொல்லலாம், சார் தூக்கமே வர மாட்டேங்குது சார், நைட்டு 12 மணி 1 மணி ஆரம்பிச்சதுன்னா 1-2 வாட்டி நான் பாத்ரூம்க்கு எழுந்திருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிந்தனை. எக்ஸாக்ட்லி என்ன ரீசனா, லிவருக்குள்ள பாதிப்பு வந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து லிவருக்குள்ள பாதிப்பு கிரியேட் பண்ணும். இந்த பாதிப்பு வந்து மனிதனுக்கு தூங்க விடாது. நைட் 1 மணி ஜாண்டிஸ் வந்தா தூங்க முடியாது. நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு ஜாண்டிஸ் வந்ததுன்னா நைட் வந்து 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தூக்கம் வராது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நைட்ல தூக்கம் வராது. அப்போ அந்த மனிதன் நல்லபடி தூங்கணும்னு என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கணும் என்ன பண்ணும், அந்த அளவு போய் அக்குபஞ்சர் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு ஒரு சிகாங் எக்ஸசைஸ் இருக்கு. சி என்பது, காங் என்பது கல்டிவேட்டிங். சிகாங் எக்ஸசைஸ் கல்டிவேட்டிங் தி எனர்ஜி. ஸோ அந்த சிகாங் எக்ஸசைஸ் பண்ண நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நைட் 1 மணி 2 மணி 3 மணிக்கு தூக்கம் போயிடுச்சு, தூக்கம் வரலன்னா அந்த எக்ஸசைஸ் செஞ்சா ஒரு 15-20 மினிட்ஸ் அருமையான தூக்கம் வரும். இதுதான் இந்த சீயோட ஃப்ளோ
சீயோட பாடிக்குள்ள ஃப்ளோ வந்து நம்ம எப்படி ஃப்ளோ ஆகுது, எங்க பிளாக் ஆகுது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அருமையான ட்ரீட்மெண்ட் அக்யூபஞ்சர் மூலமோ இல்லை எந்த ஒரு மருத்துவம் மூலமோ கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த 14 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் பத்தி பேசிட்டேன். 2 மினிட் வந்து நான் பேசல. 2 மினிட் வந்து ரென் மெரிடியன் அண்ட் டியூ மெரிடியன் சொல்லுவோம். நம்ம ரென் அண்ட் டியூ மெரிடியன், இந்த மெரிடியன் பேர் தான் மெடிடேஷன். நம்ம என்ன சொல்ல குண்டலி பயிற்சின்னு சொல்லுவோம், அதெல்லாம் மெடிடேஷன். இந்த 14 மெரிடியன் இல்லாம 8 மெரிடியன் இருக்கு. அந்த 8 மெரிடியன் சீ வந்து நமக்கு ஒரு ஷேப் கொடுக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஷேப் எப்படி கொடுக்குதுன்னா 8 மெரிடியன் இருக்கு. அந்த 8 மெரிடியன் வந்து பொதுமையா வந்து யாரும் பேச மாட்டாங்க. அக்யூபஞ்சர் சொசைட்டில அவளை பத்தி பேச மாட்டாங்க, அதை பத்தி அவளை படிக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா அதை பத்தி படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுவோம். ஆனா அந்த 8 மெரிடியனோட வேலை வந்து நமக்கு வந்து ஒரு கை கால் அசைறையோ ஒரு ஷேப் அதுதான் கொடுக்கும். நீங்க ஒரு பொம்மை இருக்கும், டெட்டி பியர் பொம்மை இருக்கும். அந்த பொம்மை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ளார ஒரு கம்மி, தலைக்கு ஒரு கம்மி, கைக்கு ஒரு கம்மி, காலுக்கு ஒரு கம்மி, இடுப்பு ஒரு கம்மி, இந்த எல்லா கம்மி வந்து ஜாயின் பண்ணி அதே மேல துணி வச்சு அப்படியே ஃபோம் பண்ண ஒரு ஷேப் கொடுப்பாங்க. அந்த கம்மி இருக்கு இல்லையா, மெயின் ஷேப் கொடுக்குது, அதுதான் சீயோட வேலை. ஸோ இந்த மெடிடேஷன் இல்லைண்டி மெடிடேஷன் ஆகட்டும், தாட் ஆகட்டும், தாட் வந்து பிசிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகட்டும், எல்லா ஃபங்க்ஷன் வந்து சீயோட ஃபங்க்ஷன். சீ எப்போ டிஸ்டர்ப் ஆகுமோ அப்போ வந்து என்ன ஆகும், சிம்டம்ஸ், டிசீஸோட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் குரோனிக்கா மாறும். இது அடுத்த லெவல், தேர்ட் லெவல் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த லெவல்ல போனோம்னா சீ ஃபர்ஸ்ட் வீச்சி பிரேக் டவுன் ஆகி சீயும் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இட் வில் எஃபெக்ட் தி பிளட் தென் ஆர்கன்ஸ். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வீச்சி டிஸ்டர்ப் ஆனதுனால கோவிட் வைரஸ் பாடிக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பாடிக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் 4 நாள் 5 நாளுக்குள்ள நம்ம சீயை டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த 3ஆவது நாள் ஆக்சுவலி சீயை டிஸ்டர்ப் பண்ணிட்டு லிவரும் கிட்னி எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் பண்ணிடும். 7ஆவது நாள் லங் டிஸ்ஃபங்க்ஷன் பண்ணிடும். அப்படின்னா ஹவு திஸ் வைரஸ் ஹஸ் ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த சீ டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா டிசீஸ் வந்து குரோனிக் ஹெல்த் டிசார்டரா மாறும். இந்த குரோனிக் ஹெல்த் டிசார்டர் மாறிச்சுன்னா மேஜர் ஆர்கன்ஸ்ல இம்பாக்ட் ஆகும். மேஜர் ஆர்கன்ஸ்ல பிளட்ல இம்பாக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், கதம் கஹானி ஆயிடும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் 2வது செஷன் முடிக்கிறேன். யாருக்காவது கேள்வி கேட்கணும்னு கேளுங்க. நான் முடிஞ்சவருக்கு என்ன பதில் கொடுக்க முடியுமோ நான் தரேன். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நான் திண்டுக்கல்ல இருந்து சந்திரபிரபா பேசுறேங்க சார். எனக்கு சுகர் இருக்குங்க சார். 9 HbA1c 9 மேல சார். நீங்க சொன்ன மாதிரி நைட்ல தூக்கமே இல்லைங்க சார். 2 hours தான் தூங்குவேன். அப்ப இந்த சீன்றது அது சின்ன வயசுல ஜாண்டிஸ் வந்ததுமா உங்களுக்கு? இல்லைங்க சார். இல்லைங்க சார். அம்மாக்கு? அப்பாவுக்கு இருந்ததுங்க சார். அம்மாவுக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கா? அம்மாவுக்கு இல்ல சார். அம்மாவுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் இருந்ததுங்க சார். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கேளுங்க, அம்மா கிட்ட கேளுங்க, ஜாண்டிஸ் வந்திருக்கான்னு கேளுங்க. 2வது நீங்க என்ன இன்சுலின்ல இருக்கீங்க? இன்சுலின் எடுக்கிறீங்களா? இல்ல சார், டேப்லெட் தான் சார் எடுத்துட்டு இருக்கேன். டேப்லெட் தானே. அப்போ அப்போ வந்து சுகர் பேஷண்ட் ஃபுல்லா சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் கிடையாதுமா. சுகர் இம்பேலன்ஸ் தான். கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யணும், சாப்பாடு சாப்பிடணும், எக்ஸசைஸ் கம்பல்சரி செய்யணுமா. அப்பதான் மெட்டபாலிக் ரேட் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபுட் வந்து நம்ம இடகுடமா ஃபுட்டு சாப்பிட்டு டைஜஷன் ஆகலைன்னா மெட்டபாலிக் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் இது எப்போது உங்களுக்கு சுகர் ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஒரு 5-6-7 இயர்ஸ் இருக்கும் சார். என்ன ஏஜ் இப்போமா? இப்போ 49 சார். 49. சோ நிறைய கவலை இருந்தது வாழ்க்கையில? ஆமாங்க சார், ரொம்பவே இருந்ததுங்க சார். ஸ்டார்டிங்ல இருந்தே
இந்த பெயின்ஃபுல் ஸ்பிளீனை வீக் பண்ணிருக்கு. என்ன ரீசன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஒரு ஆர்கனுக்கு வந்து ஒரு ஒரு வேலை, ஒரு ஒரு இமோஷன் கிரியேட் பண்ணும். ஸ்பிளீன் வந்து கவலை, நிறைய கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு நமக்கு சுகர் வந்துடும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நிறைய பேர் என்ன நினைப்போம், நான் சர்க்கரை சாப்பிட மாட்டேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், என் தாத்தாக்கு இல்ல, என் பாட்டிக்கு இல்ல, யாருக்கு இல்ல சுகர், எனக்கே வந்ததுன்னா மெயின் பிரச்சனை வந்து இப்போ நமக்கு நிறைய கவலைப்பட்டோம்னா ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நமக்கு அந்த கவலை வந்து என்னவா மாறும்னா ஒரு வியாதியா மாறும். மீன்ஸ் வீச் இமோஷனலி இம்பேலன்ஸ் ஆகி நம்ம உள்ளாராய்ச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அங்க திண்டுக்கல் தானே, யாராவது அக்யூபஞ்சர் டாக்டர் பாருங்க. சரிங்க சார், பார்த்துட்டு இருக்கேன் சார். 2 வாட்டி அப்படி போயிட்டு வாங்க. மெடிசனும் யூஸ் பண்ணுங்க, மெடிசன் ஸ்டாப் பண்ணாதீங்க. அக்யூபஞ்சர் டாக்டர் யாராவது உங்க டாக்டர் மெடிசன் கம்மி பண்ண சொன்னா அப்போ நீங்க கம்மி பண்ணலாம். ஓகே, ஆனா அக்யூபஞ்சர் கூட எடுத்துக்கோங்க, நல்ல எஃபெக்ட் வருமா. சரிங்க சார், சரிங்க சார். கவலை பண்ணா ஒண்ணும் நடக்க போறது கிடையாது இல்லையா. ஆமாங்க சார், ஆனா லைஃபே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்க சார். அந்த கவலை தான் ரொம்ப கவலையோட சுகர் நார்மல் பண்ண முடியும் சார்? இதை நார்மல் பண்ண முடியுமாங்க சார்? நான் அதான் சொல்றேன், நீங்க அக்யூபஞ்சர் டாக்டர் பாருங்க, இல்ல சித்தா மெடிசன் யாராவது சித்தா மருத்துவம் உள்ள போகணும், கட்டாயமா போகணும். எக்ஸசைஸ் கட்டாயமா செய்யணும். எங்காவது யோகா கிளாஸ் போங்க, நல்ல ரிசல்ட் வரும். நீங்க இன்சுலின் போகாம நீங்க எப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். புரியுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வியாதி ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 200% இல்ல 100% குணம் ஆகாதம்மா. அது 100% கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். சோ நீங்க 100% நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா, ஏதாவது ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் பாருங்க, ஒரு சித்தா மருத்துவம் எடுத்துக்கங்க. மெடிசன் எடுக்கிறீங்களா? ஆங்கிலத்து மெடிசன் எடுக்கிறீங்களா? ஆமா சார், இங்கிலீஷ் மெடிசன் அலோபதி எடுத்துட்டு இருக்கேன் சார். சித்தா ட்ரை பண்ணீங்க இல்லையா? சித்தாவை எடுத்துட்டு இருக்கேன் சார், லஞ்ச் டைம் எடுக்கிறேன் சார். எக்ஸசைஸ், கொஞ்சம் யோகா கிளாஸ், யோகா போறீங்களா? எங்காவது இன்னும் போகலாங்க சார். யோகா கிளாஸ் போய் பாருங்க, நல்ல மாற்றம் வரும். உள்ளார மருத்துவம் போகும்போது மேலோண்டு எக்ஸசைஸ் கட்டாம தேவைப்படுது. ஓகே, சரி சரி சார். லைஃப் ஸ்டார்டிங்ல இருந்தே ஓவர் பெயின் சார். என்ன எப்படி கொண்டு வந்து இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறேனே ஆச்சரியம் சார். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார். கவலைப்படாதம்மா, பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுப்பாரு. அது யாராருனாலும் என்னென்ன தாக்கு பிடிக்க முடியும் அவங்க அந்த வேலை தான் கொடுப்பாரு அவரு. கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா வந்து இந்த ஆங்கிள் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பிஸி ஷெட்யூல்ல ஆக்சுவலா தூக்கமின்மையை பத்தி நிறைய பேசிட்டீங்க. ஆக்சுவலா என்ன பார்த்த மாதிரியே பேசுறீங்க. தூக்கமின்மை, தூக்கத்தை பத்தி நிறைய பேசுனீங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து நம்மளான்றதோட நான் தூங்குறது ரொம்ப மோசமா இருக்குது. 24/7 பார்த்தா 3 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கு சார். ஓகே ஓகே. வேலை அந்த அளவுக்கு பாலகிருஷ்ணன் சார் மீட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கண்டிப்பா செஷன் வந்து நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு பண்ணிடலாம். 3rd level. ஓகே. ஆமா ஆமா, நெக்ஸ்ட் மந்த் போட்டிருக்கோம்ல, அது பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் போட்டிருக்கோம்ல, ஏன்னா நம்ம இதுவா இருக்கோம். தேங்க்யூ சோ மச். நம்ம ஓகே. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? கேட்டுக்கோங்க. இல்ல சார், கண்ணு எரிச்சலுக்கு என்ன சார் பண்றது? கண்ணு எரிச்சல் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ட்ரை ஐஸ், ட்ரை மவுத், ட்ரை த்ரோட், எந்த ஒரு இது வந்து எக்ஸசிவா ட்ரை ஆனாவே டயபெட்டிஸ் இல்ல சுகர்ன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது ரீசெண்டா நிறைய கேசஸ் நான் அக்யூபஞ்சர் பண்ணிருக்கேன். என்ன ரீசன்னா, கண்ணு ட்ரை ஆயிடுது. காரணம் கோவிட் இல்லாத வேக்சின். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு இது ட்ரிகர் பண்ணிருக்கு. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ட்ரை ஐஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு அக்யூபஞ்சர் நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு நான் பண்ணிருக்கேன். ஸோ உங்ககிட்ட எங்காவது நீங்களும் அக்யூபஞ்சர் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? பண்ணிட்டா சார் இருக்கேன்.
பண்ணிதான் சார் இருக்கு. அக்யூபஞ்சர் நீங்களே ட்ரை பண்ணுங்க, நல்ல எஃபெக்டிவா இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ 2 வீக்ஸ் இல்ல, இப்போ 10 டேஸா ரொம்ப மோசமா இருக்கு சார். கண்ணு ட்ரைனைஸ், ஒரு ட்ரை ஐஸ் வந்துட்டு கண்ணு எரிச்சல் எப்பயுமே எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது. வாட்டர் இன்டேக் அதிகமா சாப்பிடுற ஆள், எல்லாமே பார்த்து செய்யற ஆளு, கண்ணு எரிச்சலுக்கு ரொம்ப முடியல, கண்ணே திறக்க முடியல. மேபி கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ், சடனா கிளைமேட் வந்து ஃப்ரம் சில்னஸ் டு ஹீட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ஒண்ணு இருக்கலாம். இல்லன்னா வெட் காட்டன் ஐஸ் வாட்டருக்குள்ள வச்சு அந்த வெட் காட்டன் கண்ணு மூணு மேல வச்சுக்கோங்க. வாட்டர் இன்டேக் ஜாஸ்தி பண்ணுங்க சார். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. தோசைக்காய், வாட்டர்மெலன், இல்ல சொரக்காய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா பாடிக்கு வாட்டர் போய் சேருமோ அது சாப்பிடுங்க. அதுதான் சார், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறாள் நான். தண்ணி மட்டும் இல்ல, அதான் என்ன பாடி தண்ணி வேறங்க, பாடிக்கு தண்ணி குடுக்க வேண்டிய ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஆமா தெரியும், சொரக்காய், பீப்பங்காய், தோசைக்காய், சொரக்காய், இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து பாடிக்கு வாட்டர் கொடுக்கும், உள்ளார வாட்டர் கொடுக்கும், அது இம்பார்ட்டன்ட். என்ன பண்றதுன்னு தெரியல, ஒன்னும் புரியாம இப்போ கண்ணுக்கு இப்ப கிளம்பி ஹாஸ்பிட்டல் போலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒண்ணுமே முடியல என்னால, கண்ணு ஃபுல்லா ட்ரையா இருக்கு. தண்ணி போய் கழுவுனா ஒரு 1/2 hour நல்லா இருக்கு, திருப்பி ட்ரைனஸ் ஆயிருக்கு. இப்போ சிண்ட்ரோமே சொல்லிருக்காங்க. இப்போ சிண்ட்ரோம் இருக்கு, நான் சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். ஆஃப்டர் கோவிட் இந்த சிண்ட்ரோம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்ல சார், எனக்கு ஆஃப்டர் கோவிட் இல்ல, இப்போ எனக்கு ஒரு சட்டன் ஒரு 10 டேஸா இப்படி இருக்கு கிளைமேட். திடீர்னு இந்த சிவராத்திரி 1 வீக்ல வெயில் சேஞ்சஸ் ஆச்சு இல்ல. ஆமா, எனக்கு இப்போ இந்த 2 நாளா எனக்கு என்ன ஆச்சுன்னா, கண்ணுதான் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, கண்ணு ட்ரை ஆகுதுன்னா லிவர் எங்கேயோ பாதிக்குது. அது பார்க்கணும். லிவருக்கு தேவைப்பட்ட சவர் போடணும், தேவைப்பட்ட சாப்பாடு போடணும், சோர் ஃபுட் போடணும், லைம் ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எடுங்க. இல்ல இப்ப போட்டு குடிக்கலாம் பிளான் பண்ணி, லெமன் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல, எடுத்து போட்டா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார், நல்லா இருந்தது ஆக்சுவலி. நான் பாக்குறேன் என்ன பண்றேன்னு பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி? வேற என்ன கேள்வி என்ன கேட்கலாம்? பரமேஸ்வரி மேடம் நீங்க கேட்கலாம். பரமேஸ்வரி அன்மியூட் பண்ணி பேசலாம்ப்பா. கேள்வி ஒண்ணு இல்லைங்க. ஓகேமா. எங்க இருந்துமா பேசுறீங்க? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க குரூப்ல, டெய்லி அட்டெண்ட் பண்றீங்க. எந்த ஊர் நீங்க? எந்த ஊர்மா நீங்க? நாங்க கோபி செட்டி வளைங்க. சரி, கோபி செட்டிப்பாளையம். ஆமாங்க. சொல்லுங்க சார், எதுவும் பேச வந்தீங்க, பேசுங்க. இல்ல கோபி செட்டிப்பாளையமா ஊரு? ஆமாங்க. கேள்வி ஒண்ணும் இல்லைங்க. ஓகேம்மா, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க. தேங்க்யூ சார். ஜெய் ஹிந்த்.